தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்ம தியானிப்பதற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வீடுகளை உண்டாக்குகிறார் என்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 4 விதமான வீடுகளை குறித்து இன்றைக்கு நம்ம செய்தியை கேட்க இருக்கிறோம். எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். ஒரு வீடு கட்டப்படும் போது அல்லது அந்த வீட்டை உண்டாக்குறதுல, அதை ஏற்படுத்துகிறதுல, அதற்கு பின்னால் உருவாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாட்களில் நன்றாக அறிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறது, தேவன் ஏற்படுத்தின 4 விதமான வீடுகளை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம சிந்திக்க போகிறது, சரீரமாகிய நம்முடைய வீட்டை குறித்தும் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். 2வது நம்ம சிந்திக்க போவது, ஸ்தோத்திரம், இந்த பூமியிலே கொஞ்ச காலம் குடியிருப்பதற்கென்று நமக்காக தேவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீட்டை குறித்து சிந்திக்க போகிறோம். 3வதாக சபையாகிய வீட்டை குறித்து, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சபை என்கிற ஒரு வீட்டை குறித்து பார்க்க போகிறோம். 4வதாக நமக்கென்று நித்திய காலமாக வாழ்வதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய வீட்டை குறித்தும் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். 2 கொரிந்தியர்கள் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கும் போது, அங்கே தேவனாகிய கர்த்தர் சரீரமாகிய ஒரு வீட்டை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். 4 வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த சரீரமாகிய ஒரு வீட்டில் தேவன் நம்மளை வாழும்படியாக, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்காக தேவன் நமக்கு சரீரமாகிய ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் என்கிற இந்த வீடு ரொம்ப காலம் இந்த பூமியில் வாழப்போகிறது இல்லை. அதற்கு ஆண்டவர் 90ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்காக தெய்வம் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் அந்த சரீரத்தில் வாழும்போது சந்தோஷப்படணும், அந்த சரீரத்தை நல்லா பாதுகாக்கணும், அந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமான சரீரமாக அதை நம்ம அர்ப்பணித்து அந்த சரீரத்தில் பாவம் வராதபடிக்கு அந்த சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த சரீரத்தை பேணி காத்து இந்த பூமியில் தெய்வம் கொடுத்திருக்கிற காலம் வரைக்கும் அதை நம்ம பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்றார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரமாகிய வீட்டை கொண்டு நம்ம செய்ய வேண்டியது என்னவா? தேவனை மகிமைப்படுத்தி வாழணும் அப்படின்னு விரும்புகிறார். உங்கள் சரீரத்தை நீங்கள் பேணி காக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுவாம்னா, இந்த சரீரத்தை கொண்டு நீங்க தேவனை மகிமைப்படுத்தாம இந்த சரீரத்தினால பாவம் செய்ய வச்சு தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் விதத்தில் எல்லா பாவமும் சரீரத்திற்கொண்டு தான் பிசாசு செய்ய வைக்கிறான். ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தினால பாவம் செய்யும்போது சேதம் உண்டாகிறது. ஒருவேளை சரீரத்தில் பெரிய சேதமெல்லாம் இருக்கிற மாதிரிக்கு தெரியாட்டாலும் அந்த மனுஷனுடைய ஆவியிலையும் ஆத்துமாவையும் அந்த பாவமானது சேதப்படுத்துகிறது. இதை நிறைய பேர் புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சரீரத்தில் எல்லா விதமான பாவத்தையும் ஆவலோடு நடப்பித்து அந்த பாவத்தை கொண்டு தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு பதிலாக தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம தெய்வம் கொடுத்திருக்கிற இந்த நல்ல சரீரமாகிய வீட்டை அனுதினமும் பேணி காத்து இந்த சரீரத்தை கொண்டு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். சரீரத்தில் உள்ள ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இச்சைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து இந்த சரீரத்தில் பாவத்தை செய்து தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருந்தால் இந்த சரீரம் ஆமென் சோத்திரம் தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை விட்டு அது மாறும்போது இந்த சரீரம் பயங்கரமாக பாதிக்கப்படுகிறது என்று நாம் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று கர்த்தர் சொல்றார். இந்த சரீரத்தை பாவத்துக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த சரீரம் தேவன் தந்த ஒரு வீடு, தேவன் வாசம் பண்ணுவதற்காக, ஆவி ஆத்துமா குடியிருப்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த சரீரத்தில் தான் தேவன் வாசம் பண்றாரு. சரீரத்தில் தான் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. அந்த சரீரத்தில் நம்ம இருதயம் இருக்கிறது. அந்த மனதில் தான் தேவன் குடியிருக்கிறாரு. அப்போ தெய்வம் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தில் பாவம் அதை ஆளுவதற்கு நம்ம விடக்கூடாது. அந்த அளவுக்கு பாவம் ஆளாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களை நம்ம காக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ரோமரில் 12:1-2 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரீரங்களை ஆண்டவர் அழகாக அங்கே சொல்கிறாரு. அப்படியே சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதாக புத்தி உள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய சரீரம் என்கிற வீட்டை அலங்காரமாக அழகாக நம்ம வச்சிருக்கணும். அதில் பாவம் குடியிருக்க விடக்கூடாது. பாவம் சரீரத்தை ஆளுவதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது.
ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இன்றைக்கு பலவிதமான பாவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கு, பாவ சரீரத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று பரிசுத்தமாக உங்கள் சரீரம் காக்கப்படுவதற்கு தேவன் ஒரு அழகான வழியை வச்சிருக்கிறாரு. அது என்னவென்றால், உங்களுடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் சென்று அறிக்கை செய்து அந்த பாவத்துக்காக நீங்கள் மனம் திரும்பி, இயேசுவே என்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் மரிச்சீங்க, நான் இன்றைக்கு உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த பாவத்தை எனக்கு மன்னித்து என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும், என் மனதை சுத்திகரியும், என் சிந்தனையை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்வார்னா, நம்முடைய பாவத்தை நம்முடைய சரீரத்தை விட்டு நீக்கி போட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி இந்த சரீரம் தூய்மை உள்ள ஒரு சரீரமாக, இது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு சரீரமாக மாற்றி தேவன் இந்த நாட்களிலே நம்மை சுத்திகரித்து நம்முடைய சரீரத்தை அவர் மீட்பார் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்க, கவனிங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த சரீரத்தை குற்றமில்லாத ஒரு சரீரமாக காக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த சரீரத்தை ஏற்படுத்தினவர் தேவன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீரமாகிய வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்துக்கு நிறைய தேவை உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25, 27, 31 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்தின் தேவை என்ன, இந்த சரீரத்துக்கு உணவு தேவை, இந்த சரீரத்திற்கு உடை தேவை, இந்த சரீரத்துக்கு நிறைய உலக காரியங்களில் தேவை இருக்கிறது. அந்த தேவைகள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றப்படுவதற்கு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. காரணம், சரீரத்தை ஏற்படுத்தின தெய்வம், சரீரமாகிய ஒரு வீட்டை நமக்கு கொடுத்த தெய்வம் இந்த சரீரத்தின் தேவைகளை அழகாக சந்திப்பார். இந்த சரீரத்தின் தேவையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு இன்னைக்கு நிறைய தேவை இருக்கலாம். உங்கள் சரீர தேவைகள், உங்கள் சரீரத்துக்கான ஆசைகள், விருப்பங்கள், நல்ல நியாயமான தேவைகள் இருக்கலாம். உணவுக்குரிய தேவை, உடைக்குரிய தேவை, இன்னும் பூமிக்குரிய தேவை, இந்த சரீரத்துக்கு தேவையான சுகம் உங்களுடைய தேவையாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் உங்கள் சரீரத்தின் தேவையை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடினீங்கன்னா உங்க சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். சரீரத்தில் சுகம் தேவையா? மனதில் சமாதானம் தேவையா? இந்த சரீரத்தில் உங்களுக்கு நல்ல உடை தேவையா? உணவு தேவையா? இந்த சரீரத்துக்காக என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் தருவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். பாவத்தை தவிர, பாவ சந்தோஷத்தை தவிர, பாவ இச்சைகளை தவிர, பாவ காரியங்களை தவிர தேவன் இந்த சரீரத்துக்குரிய எல்லா தேவைகளையும் அழகாக நிறைவேற்றுவதற்கு இயேசு வல்லவராயிருக்கார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு வீடு என்னென்றா, இந்த பூமியில் வாசம் பண்ணுவதற்காக தேவன் நமக்கு ஒரு வீட்டை தர அவர் வல்லவராக இருக்கிறார். 4 விதமான வீடுகளை குறித்து நான் சொன்னேன். ஒன்று சரீரமாகிய வீடு, இரண்டாவது நமக்கு தங்குவதற்கான ஒரு வீடு. இந்த பூமியில் வாழும்போது நமக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு ஆசை என்னன்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும். வாடகை வீட்டில், இன்னும் லீஸுக்கு எடுத்து ஒத்திக்கு வாழ இருக்கக்கூடிய வீட்டில், இன்னும் நல்ல சொந்தமாகவும் வாடகைக்கு கூட வீடு இல்லாமல் வழியருகில், கடை திண்ணையில் படுக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொந்த வீட்டை தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 68ஆம் சங்கீதத்திலே நீங்கள் 6வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தராகிய தேவன் நமக்கு வீட்டை தருவதை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு
வீடு வாசலை ஏற்படுற. ஒருவேளை நீங்கள் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, நான் வீட்டுக்காக ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இந்த நாட்களில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏசப்பா, வீடு தனிமையானவர்களுக்கு நீங்கள் வீடு வாசல் ஏற்படுத்துவேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு வீட்டை கொடுமென்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அற்புதமாக ஆச்சரியமாக தேவன் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார். அதிலே உங்களை சந்தோஷமாக குடியிருக்க பண்ணுவார். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக குடியிருக்க வைப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று 127 சங்கீதம் 1 வசனத்தில் படிக்கிறது போல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை அழகாக கட்டி கொடுப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமீன், ஸ்தோத்திரம் என்று வசனம் 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல உங்கள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, ஆமீன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்ன தேவன் உங்களுடைய வீட்டில் ஆகாரம் குறையாதபடிக்கு உங்களை ஆசீர்வதித்து, ஆமீன், அழகாக சமாதானமான தாபரங்களில் என் ஜனங்களை நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்மளை அழகாக வீடு தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 2 சாமுவேல் 5:11 படித்து பாருங்கள். அங்கே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்த சம்பவத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அதில் 7ஆம் அதிகாரம் 27 வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு தேவன் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறதையும் நம்ம அங்கே பார்க்க முடியும். இன்றைக்கி வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு ஒரு வீட்டை, அழகான ஒரு வீட்டை, நீங்கள் கனவு காண்கிற ஒரு வீட்டை அவர் உங்களுக்கு அழகாக தந்து, ஆமென், இந்த பூமியிலே வாசஸ்தலமாக தங்குவதற்கு நல்ல வீடு வாசல்களை தேவன் நமக்கு கட்டித்தருகிறவராக இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் வரும்போது ஆண்டவர் அதை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பு உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். சிலர் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் பணம் சேர்த்து கொண்டிருக்கிறீங்க, சிலர் வீடு கட்டுறதுக்கு எந்த வசதியுமே இல்லை, நான் என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதிசயமாக தேவன் உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, சிலர் வீட்டை கட்ட ஆரம்பித்த பிறகு அதை பாதிகளை கட்டிவிட்டு தொடர்ந்து கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வீட்டை கட்டுவதற்கு தேவன் வாசல்களை திறந்து உங்கள் வருமானங்களை தேவன் இந்த நாட்களில் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. 3ஆவதாக தேவன் நமக்கு கட்டுகிற ஒரு வீடு என்ன தெரியுமா? கட்டி கொடுக்கிற ஒரு வீடு என்ன தெரியுமா? சபை என்கிறதான ஒரு வீட்டை தேவன் இந்த பூமியிலே அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சபையாக கட்டி கொண்டிருக்கிறார். இந்த சபையை ஆண்டவர் எதற்கு கட்டுறார்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் அந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்து அவர் சபையில் உலாவி அந்த சபையை அவர் தனக்காக ஒரு மாளிகையாக அவர் கட்டி கொண்டிருக்கிறார். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு கேளுங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை, ரட்சிக்கிற ஜனங்களை எல்லாரையும் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த இயேசுவை கடவுளாக ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளும் வாசம் பண்ணுவதற்கென்று அவர்களுக்கு தேவையான ஆலோசனை போதனைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வீடு தான் சபை என்கிற வீடு. சபை என்கிற வீடு, அதை ஆலயம் என்று சொல்லலாம்.
சபை என்று சொல்லலாம், சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தை கர்த்தர் இந்த பூமியில் கட்டி, ஒரு கட்டடம் அல்ல, ஒரு கோபுரம் உள்ள ஒரு பெரிய கட்டடமாக இருக்காது. சில நேரம் சபை என்பது ஒரு குடிசையில், ஒரு தாழ்வான இடத்துல ஒரு 10 பேர் கூடி ரட்சிக்கப்பட்டவங்க ஒன்றா கூடினாலே அதை கர்த்தருடைய வார்த்தை சபை என்று சொல்லுகிறது. சபை என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிறதை, அந்த கூடுகையைத்தான் கர்த்தர் சபைன்னு சொல்றாரு. ஒருவேளை கட்டடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளாக கூடி வரீங்களா, அது சபையை தேவன் தான் கட்டுறாரு. மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படித்து பாருங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். தேவன் தம்முடைய சபையை இந்த பூமியில் 2000 வருஷமாக கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சபைக்குள்ளே நீங்கள் வந்துடணும், உங்களுக்காகத்தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இந்த சபைக்கு புறம்பாக இருக்க வேண்டாம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் தேவன் உங்களுக்காக கட்டக்கூடிய அந்த சபையில் நீங்கள் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறீர்கள். அந்த சபையிலிருந்து வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சபைக்கு வெளியில் ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. சபைக்கு உள்ளதான் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எந்த சபைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையில் ஐக்கியம் கொள்வதற்கு நீங்கள் முன் வாருங்க. இந்த பட்டணத்தில், தூத்துக்குடி பட்டணத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, எங்களுடைய எழுப்புதல் கிருஷ்ண அசெம்பிளி சபையில் வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரலாம். இந்த எழுப்புதல் கிருஷ்ண அசெம்பிளி சபை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி நிறைய திருச்சபைகள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபைகள் இந்த பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் இருக்கிறது கிராமமாக இருக்கலாம், அது ஒரு பட்டணமாக இருக்கலாம். எங்கேயானாலும் நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அங்கே தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சபையில் நீங்கள் அங்கே வகிக்கணும். அது உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக தேவன் நமக்கு கட்டுகிற ஒரு வீடு இருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் நமக்கு கட்டுகிற நித்தியமான வீடு என்று வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவன் நமக்காய் கட்டக்கூடிய வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். எல்லா மனுஷனுக்காக தேவன் ஒரு நித்திய வீட்டை இந்த நாட்களிலே கட்டி கொண்டிருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அல்லது மோட்சம், பரலோகம் எல்லாம் அதுக்கு பைபிளில் பேர் இருக்கிறது. ஒரு நித்திய வீடு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற வீடு, கூடாரமாகிய இந்த சரீரமாகிய வீடு, நம்ம தங்குவதற்காக தெய்வம் தரக்கூடிய வீடு, சபையாகிய வீடு, இது எல்லாமே இங்கே இருக்க போகிறதில்ல. இது எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நித்தியத்துக்குள்ளே போகும்போது ஒரு நித்திய வீடை தெய்வம் கட்டி கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஒரு நித்திய காலமாக நம்ம குடியிருப்பதற்காக தெய்வம் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது எங்கே தெரியுமா? பூமியில் இல்லை, பரலோக ராஜ்யத்தில், மோட்சத்தில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டால், உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்து உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சபைக்குள்ளே நீங்கள் வந்தால் உங்களுக்காக அந்த வீடு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூமியில் நம்ம எல்லாரும் நிரந்தரமாக வாழ மாட்டோம். கொஞ்ச காலத்தில் நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிரும், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிரும். கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம்.
இந்த சரீரமாகிய வீடு ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அதான் நீங்கள் படித்து பார்த்தீங்க 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் இந்த சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இது அழிஞ்சு போகும்போது இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்துமா இருக்கு பாருங்க, அந்த ஆத்துமா தேவனால் கட்டப்பட்டிருக்கிற நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும். அங்கே நம்ம நித்திய காலமாக குடியிருக்க போகிறோம். அந்த இடத்துல வேதனை இல்லை, அந்த இடத்துல வியாதி இல்லை, அந்த இடத்துல கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, புலம்பல் இல்லை. அங்கே நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். ஆண்டவர் அங்கே நமக்கு ஒரு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறாரு. அங்கே மரணம் இல்லை. அது நித்திய வீடு, அது நிரந்தரமான வீடு. அங்கே போய் சேர்ந்தாச்சுன்னா நம்ம நித்திய காலமாக, கடவுள் எப்படி நித்தியமானவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம நித்திய காலமாக வாழப்போகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளை, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த நித்திய வீட்டை கடவுள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் வரப்போகிறேங்கிறாரு. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் 2வது விசை. 2000 வருஷத்துக்கு முன்னால் பூமிக்கு வந்து சிலுவையில் பாடுபட்டு நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரிச்சாரு. அதே இயேசு மறுபடியும் வரப்போகிறாரு. எதற்காக? நம்மளை நித்திய வீட்டில் சேர்த்துக்கிறதுக்காக. அந்த வீடு எவ்வளோ அழகான வீடு தெரியுமா? எவ்வளோ ஆசீர்வாதமான வீடு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21, 22 அந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அந்த வீடு சந்தோஷம் நிறைஞ்ச, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வீடாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாம் அந்த வீட்டை குறித்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, 4 விதமான வீட்டை தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். 1 சரீரமாகிய வீடு, 2 தங்குவதற்காக இந்த பூமியில் ஒரு வாசஸ்தலமாகிய வீடு, 3 சபையாகிய வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, கடைசியாக நித்திய வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இந்த நித்திய வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போதே நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் இப்போவே மனம் திரும்பணும். இப்போவே உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் கர்த்தருமாக இப்பொழுதே ஏற்றுக்கொண்டா அந்த நித்திய வீட்டில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த நித்திய வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய சபைக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிக்காமல், உங்கள் இஷ்டப்படி உங்கள் சரீரமாகிய வீட்டை எல்லா விதமான பாவத்தினால கெடுத்து நீங்கள் உங்களை அழித்து கொண்டு வாழ்வீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்கள் மரிப்பீர்கள். உங்களுடைய ஆவி உங்களை விட்டு பிரிந்து போகும். உங்கள் ஆத்துமா நித்திய வீட்டுக்கு போகாது, நித்திய நரகத்துக்கு போய்விடும். அந்த நித்திய நரகம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய நரகம் வேதனை நிறைஞ்ச இடம், அழுகை நிறைஞ்ச இடம், கண்ணீர், தவிப்பு, சஞ்சலம் நிறைந்த இடமாக அந்த இடம் இருக்கும். நீங்கள் உங்கள் நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறீங்க? உங்கள் நித்திய பரலோகத்தில் கழிக்க போகிறீங்களா அல்லது நித்திய நரகத்தில் கழிக்க போகிறீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியம். இன்றைக்கு நீங்கள் தேவன் பக்கம் திரும்பினால் தேவன் உங்களை இந்த நித்திய ராஜ்யத்தில் என்றென்றைக்குமாக உங்களுக்காக கட்டி உண்டாக்கின அந்த இடத்துல சேர்த்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், இயேசுவை உங்களுடைய இரட்சகரும் ஆண்டவரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பாவத்தில் இருக்கிறேன், என் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பி உங்கள் பிள்ளையாக மாற விரும்புகிறேன். நான் உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை பின்பற்ற விரும்புகிறேன். எனக்கு அந்த நித்திய வீடு வேணும் ஆண்டவரே. அந்த நித்திய வீட்டில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா. இந்த சரீரத்தில் நிறைய பாவம் இருக்குது, பாவத்தில் எனக்கு விடுதலாங்க தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் அவரை நோக்கி மன்றாடி கேட்டு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரமாகிய வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தங்குவதற்கு வீடு இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை அந்த பூமியில் ஏற்படுத்தி கொடுங்க.
சபையாகிய வீட்டை நீங்க பூமியில கட்டி கொண்டிருக்கிறீங்க. அந்த சபையாகிய வீட்டுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் வருவதற்கு பாக்கியத்தை கொடுங்க. நித்திய நித்திய காலமாக என் தேவனோடு கூட வாசம் பண்ணுவதற்கு, அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியம் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கிடைப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பாக்கியமான மோட்ச ராஜ்யத்தில் பங்கடையக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.